أعوذ بالله من الشيطان الرجيم. தபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب. இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி அருளப்பட்ட இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அறிபவனும் இந்த உண்மையை அறியாமல் குருடனாக இருப்பவனும் சமமாவார்களா? அறிவுடையவர்கள்தாம் நல்லுரைகளை ஏற்றுக்கொள்பவராயிருக்கின்றனர். الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹுவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். உறுதிப்படுத்திய பிறகு அவ்வுடன்படிக்கைகளை முறிக்க மாட்டார்கள். والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. மேலும் அவர்கள் எத்தகைய நடத்தை கொண்டவர்கள் என்றால் எந்தெந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றானோ அந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கின்றார்கள். தம் அதிபதிக்கு அஞ்சுவார்கள். மேலும் கடுமையான முறையில் தம்மிடம் கணக்கு கேட்கப்படுமோ என அச்சம் கொண்டவராக இருப்பார்கள். والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار. மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் தம் இறைவனின் உவப்பை நாடி பொறுமையை கைக்கொள்கிறார்கள், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்கள். மேலும் தீமையை நன்மையை கொண்டு களைகின்றார்கள். மறுமையின் நல்ல முடிவு இவர்களுக்கே உரித்தானது. جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. அதாவது நிலையான சுவனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் நுழைவார்கள். அவர்களுடன் அவர்களின் மூதாதையர், மனைவியர் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்கள் ஆகியோரில் எவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களோ அவர்களும் நுழைவார்கள். வானவர்கள் எல்லா புறங்களிலிருந்தும் அவர்களை வரவேற்க வருவார்கள். சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅமா உக்பத்தார். மேலும் அவர்களிடம் கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். உலகில் நீங்கள் பொறுமையுடன் வாழ்ந்து வந்த காரணத்தால் இன்று இதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மறுமையின் இல்லம் எத்துணை அருமையானது. والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار. ஆனால் அல்லாஹ்வின் உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை முறித்து விடுகின்றவர்களும் மேலும் எந்த உறவு முறைகளுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த உறவு முறைகளை துண்டித்து விடுகின்றவர்களும் மேலும் உலகில் குழப்பம் செய்கின்றவர்களும் சாபத்திற்கு உரியவர்களாவர். மேலும் அவர்களுக்கு மறுமையில் கொடிய தங்குமிடமே கிடைக்கும்.